ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அதுக்கே லேட் ஆகிடுச்சு. 11 o'clock ஆகிடுச்சு. 12 போல் டைம் ஆகிட்டு பிறகு சரி பாப்பாவுக்கு லஞ்ச் மட்டும் ஃபஸ்ட் கொடுத்துட்டுலான்னு போய் லஞ்ச் கொடுத்துட்டு வந்தாச்சு வெயிலில். அதுக்கப்புறம் வீட்டில் என்ன லஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சுட சுட சாப்பாடு, அதுக்கப்புறமா வந்து முட்டை குழம்பு காலைல வச்சது. முட்டை குழம்பு இது காலைல இட்லிக்கு வச்சது. ஆக்சுவலாக அது கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கேரட் முட்டை போட்டு அவியல் செஞ்சு வச்சுருந்தோம். பாப்பாவுக்கு அதில் தான் சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து நெத்திலி போட்டு கருவாட்டு குழம்பு கடாயில் தான் சட்டியில் தான் வச்சோம். கடாயில் வைக்க மாட்டோம் மோஸ்ட்லி, அதனால சட்டியில் மீன் குழம்பு கருவாட்டு குழம்புலாம் சட்டியில் தான் வைப்போம். என் பொண்ணு வந்து அம்மா பொசிக்குதுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. சரி அவளுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாச்சு. நானும் அப்படியே கூட போய் சாப்பிட்லான்ட்டு பிளேட்டில் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போயாச்சு. சாதம் வந்து இன்னும் கம்மி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வெயிட் ஏறிட்டே போயிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். சரி கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கலாம் சூடாக அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொதிக்க வச்சேன். 2 சீரகமும் அதுக்கப்புறமா இஞ்சி இலை போட்டு தண்ணி கொதிக்க வச்சாச்சு. ஆக்சுவலாக இஞ்சி இலை வந்து எங்கள் வீட்டில் இஞ்சி செடியே இருக்குது. இஞ்சி இலை போட்டால் நம்மளுக்கு வந்து அசிடிக் ப்ராப்ளம் வராது. சுக்கு ஸ்மெல் வரும் அந்த இலை. ஆக்சுவலாக அந்த இலை சும்மா சாப்பிட்டாலே வந்து செம்ம காரமாக ஃபீல் ஆகும். அப்படியே சூடாக போட்டு குடிக்க ஆரம்பித்தாச்சு. வெந்நீர் குடித்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜூஷாக போயிருந்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய பர்த்டே. அதுக்காக ஜூஷாக போயிருந்தோம். எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த வாட்ச் தான் கிஃப்ட் பண்ணாங்க. இந்த வாட்ச் வந்து ரெட்மி வாட்ச் 5 ஆக்டிவ் அப்படின்ட்டு ஸ்மார்ட் வாட்ச் தான் இது. 2 இயர்ஸாக கேட்டுட்ருக்கேன். இந்த வருஷம் தான் வாங்கி தந்திருக்காங்க. ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்றதே அந்தளவுக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதால கற்றுக்கணும், இனிமேல் தான் கற்றுக்கணும் எப்படி இந்த வாட்ச் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ரொம்ப நாளாக கேட்டிருக்கேன் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி தாங்கன்ட்டு. எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. வாக் அவுட் மோட்ஸ் இருக்குது, வாட்ச் ரேட் மானிட்டரிங் இருக்குது. இதில் ரேட் வந்து 4,999 போட்டிருந்தாங்க. பட் வந்து நம்ம வாங்கினது வந்து 2,300 சம்திங் தான் வாங்கினோம். நாங்கள் இங்கே எங்கள் ஊர்லேயே தான் வாங்கினோம், ஆன்லைன்லலாம் வாங்கலை. ஆன்லைனில் வந்து 2,700 அது மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறது, வாட்சோட டைமென்ஷன் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்க்ரீன் வந்து பெருசாக இருக்குது பாருங்கள். அங்கே லார்ஜ் கூட கொடுத்துருக்கேன் பாருங்கள். 4.912 சென்டிமீட்டர் இன்ட்டு வித் வந்து 4.032 அப்படி இருக்குது. சரி ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் வந்து என்ன கலர் அப்படின்னா, நான் என்னமோ ஒயிட் கலர் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து ஓப்பன் பண்ணால் தெரிஞ்சது அது ஒயிட் கிடையாது. ஒயிட்டும் இல்லாமல் க்ரேஷும் இல்லாமல் ஒரு கலர், க்ரேஷும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு. ரொம்ப ஒயிட்னும் சொல்ல முடியாது, ரொம்ப க்ரீனும் சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்துச்சு. அந்த ஸ்டாப் கவர்லேயே வந்து வாட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணும்போதே வாட்சோட லென்த்து தான் ரொம்ப பெருசாக இருந்தது. யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து திறந்த உடனேயே வாட்ச் இருந்தது, கூடவே வந்து சார்ஜரும் இருந்தது. சார்ஜர் வந்து ஒயிட் கலராக இருந்தது. சார்ஜரோட குவாலிட்டியும் நல்லா இருந்தது. பாருங்கள், திறந்து காமிக்கிறேன். சார்ஜர் வந்து மேக்னெட்டிக் டைப் தான். எப்படி சொல்கிறதுனா வந்து ரொம்ப லென்த்லாம் கிடையாது, மீடியமான லென்த்து. ஆக்சுவலாக வாட்ச் நான் இதான் ஃபஸ்ட் டைம் ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறதால எனக்கு தெரியலையா என்னன்னு தெரில. இதுதான் வந்து லென்த்து போல் எனக்கு சின்னதாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா நான் ஃபோன் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறதால எனக்கு இப்படி தான் தெரியுது. சார்ஜர் பெருசாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்படி தான் இருக்குமா எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட் ஷீட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த ஷீட்டில் வந்து எல்லாமே இருந்துச்சு. எப்படி யூஸ் பண்ணோம், என்னென்ன பார்ட்ஸு, சார்ஜர் எப்படி யூஸ் பண்ணோம், ஒரு பார்ட்ஸுமே இருந்தது. ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே ஸ்க்ரீன் வந்து பின்னாடி வந்து இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே இருந்தது. சரி வாட்ச் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சை உள்ளேருந்து எடுத்தாச்சு. வாட்ச் வந்து பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்தது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த கிஃப்ட்டு சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த டைம் பர்த்டேவே கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருந்தது இந்த வாட்ச் கையில் வந்த பிறகு. ஆக்சுவலாக 7 இயர்ஸ் ஆச்சு எனக்கு மேரேஜ் ஆகி. இந்த டைம் தான் எங்கள் வீட்டுக்கார் வாட்ச் வாங்கி தந்திருக்காரு. எப்பவுமே ஒரு கிஃப்ட் பண்ணுவார். பட் வந்து நான் கேட்டு இந்த வாங்கி தந்திருக்காரு. அவரே வேறு ஏதாச்சும் சாரீ அந்த மாதிரி தான் வாங்கி தருவாங்க. இது நானே கேட்டிருந்தேன் 2 இயர்ஸாக. அதனால் இது கிடச்சா கொஞ்சம் எனக்கு ஹாப்பியாகவே இருந்துச்சு இந்த பர்த்டே. அதுக்கப்புறம் வந்து கையிலலாம் வச்சு பார்த்தேன் நல்லா இருக்கா அப்படின்ட்டு. கையில் போட்டு பார்த்தா நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தேன். எப்படி சொல்கிறது, என்னோடய கலருக்கு வந்து ஃபிட் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் வந்து டார்க் ஸ்கின் அப்படின்றதால கொஞ்சம் ஃபிட் ஆகிடுச்சு. ஆன் பண்ணி பார்த்தேன்.
எக்ஸியோமியா ஹைப்பர் ஓஎஸ் அப்படின்னு இருந்தது. ஆப்ஷன் வந்து இந்தியா இங்கிலீஷும் கேட்டுச்சு. இங்கிலீஷ் அமுத்துனேன். நம்மளோட ஃபோனில் வந்து ஸ்கேன் பண்ண உடனே நம்மளுக்கு ஆப் டவுன்லோட் பண்ண கேட்குது. நான் அதெல்லாம் காமிக்கல, ஸ்கேனர் வரையும் தான் காமிச்சிருக்கேன். பிரைட்னஸும் வந்து செம்மையாக இருக்குது, குவாலிட்டியாக தான் இருக்குது. நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆக்சுவலாக. நான் வந்து ஸ்மார்ட் ஃபோன் தானே வச்சுருக்கேன், ஆண்ட்ராய்டு தான். பட் வந்து ஐஃபோன் தான் நம்ம இதில் ஸ்மார்ட் ஃபோனுன்னு சொல்லி கனெக்ட் பண்ணிக்கலாம். கைக்கு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். சீரியஸாகவே அழகாக இருந்துச்சு. என் ஸ்கின்க்கு எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு இந்த வாட்ச்சு. நீங்கள் யாராச்சும் இந்த வாட்ச் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா என்ன காஸ்ட்டில் வாங்கினீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி சொல்ல, சின்ன கிஃப்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். பட் இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பி கொடுத்துச்சு. எப்படி யூஸ் பண்ணோம், இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட்டன் டைப் இருந்தது. இது ஓப்பன் பண்ணோடனே வேறு கீழே விழுந்துடுது. சரி, கொஞ்சம் சேஃபாக தான் யூஸ் பண்ணணும். சரி, ஜூஸ் ஷாப்பில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கிளிப் எடுத்தோம், என்னெல்லாம் இருந்தது அப்படின்ட்டு. இந்த ஜூஸ் ஷாப் பேர் வந்து போப்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஆர்னி, நம்ம புதுவாயிலேருந்து ஆர்னி வந்தோம்னா என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். எங்கள் வில்லேஜ் பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் மல்லிகைப்பூத்தில் இருக்கோம். எங்கள் வில்லேஜ் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே எல்லாமே கிடைக்கும். பட் சிலிண்டர் இல்லாத காரணத்தால் எதுவுமே இல்லை, ஜூஸு தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வெறும் என்னது அது, பிரெட் ஆம்லெட் மட்டும்தான் கொடுத்தாங்க. பிரெட் ஆம்லெட் இருக்குது, வெஜ் பர்கர் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி, அவ்வளோதான், நம்மள கேஸ்லாம் எதுவும் பண்ண முடியாது போல், எப்படியோ இதாச்சும் தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி இதையே ஆர்டர் போட்டு எல்லோரும் என்ன குடித்தோம் அப்படின்னா சாத்துக்குடி ஜூஸ் வந்து கூலிங் இல்லாமல் குடித்தோம். ஏன்னா குழந்தைங்களாம் கூப்பிட்டு வரதால். அப்புறமா பாதாம் வந்து ஒரு ரெண்டு கூலிங்கோடு எங்கள் ஹஸ்பண்டும் எங்கள் அண்ணனும் சாப்பிட்டாங்க. எங்கள் அண்ணன் அண்ணி எல்லாருமே போயிருந்தோம். எப்படி சொல்கிறதுனா எல்லாருமே ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டாங்க. நம்மளுக்கு ஸ்பூன் வந்து இதுவாக இல்லை, கையில் சாப்பிட்டாவே நல்லா இருந்துன்னு சொல்லி நான் கையில் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அண்ணி மட்டும் ஸ்பூனில் சாப்பிட்ருந்தாங்க. சீரியஸாகவே நல்லா தான் இருந்தது பிரெட் ஆம்லெட்டு. பட் வந்து நிறைய மயோனஸ் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒவ்வொருத்தருக்கும் மயோனஸ் டேஸ்ட் பிடிக்கும், எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. ஏன்னா ரீஃபைண்ட் ஆயிலில் ஆட் பண்ணுறதால நான் மயோனஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை. மயோனஸ் சாப்பிட்டு நல்லதாக கெட்டதான்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே போயிட்டு வேறு எதாவது இருக்கான்னு என் குட்டிங்க பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க, இது இருக்கா அது இருக்கான்ட்டு. நாங்கள் இருந்தே போல் உட்காந்து கேமரா வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தோம். பக்கத்துலேயே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் இருந்தது. சரி, ஃபாஸ்ட் ஃபுட் மோஸ்ட்லி நாங்கள் டெய்லியெலாம் சாப்பிட மாட்டோம், என்னைக்காச்சும் தான் சாப்பிடுவோம். பர்த்டேன்றதால கூப்பிட்டு போனோம். சரி, அதிகமாக எடுத்துட்டா நம்மளுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லி ஒரே பிளேட் வாங்கி எல்லாருமே ஒரு 2 வாய் 1 வாய் அது மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலாக இது புது ஷாப்பு, செம்ம நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. ஷாப்போட பேர் வேணால் நான் லிங்க்கில் வைக்கிறேன், ஷாப்போட லொக்கேஷனெலாம் லிங்க்கில் வைக்கிறேன். யாராச்சும் ஆர்னி தாண்டி போனீங்க, புதுவாயில் சைட்லேருந்து வரீங்க, புதுவாயிலேருந்து லோடுக்கு அது மாதிரி ஏதாச்சும் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே சாப்பிட்டு போங்க. பையா வந்து சூப்பராக செய்கிறாரு. டிலிக்குமார் ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் தான் இது. ஆர்னிக்கு புதுவாயிலேருந்து என்ட்ரு ஆகும் போதே இருக்கும். ஆர்னி தாண்டி புதுவாயில் சைட் போகிறீங்கனாலும் இந்த கடைசி ஆர்னியோட எண்டில் இந்த கடை இருக்குது. ஆர்னி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஜூஸ் ஷாப்பு, ஃபாஸ்ட் ஃபுட்டு ஷாப்பு எல்லாமே போயிட்டு வீட்டுக்கு ரிட்டன் ஆயாச்சு. வீட்டுக்கு வந்து டியூஷனுக்கு வந்தால் பசங்க எல்லாம் கேக்லாம் ரெடி பண்ணி வச்சு டெக்கரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, கேக்கும் கட்டிங்லாம் முடிச்சாச்சு. அப்போ பசங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. பசங்க கிஃப்ட் பண்ணதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து கேர்ள்ஸ் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. வளையல் க்ரீன் கலர். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு க்ரீன் கலர் ஸாரீ எடுத்து வச்சுருந்தேன், அதை பர்த்டேக்கு போட போகிறேன் அப்படின்ட்டு நினச்சிட்டு பசங்க க்ரீன் கலர் வளையல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலாக க்ரீன் கலர் ரொம்ப பிடிக்கும், நல்லாவும் இருந்துச்சு. க்ரீனும் இல்லாமல் ப்ளூவும் இல்லாமல் இருந்தது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. பசங்க வாங்கி கொடுத்ததால எது வாங்கி கொடுத்தாலும் நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லியாச்சு. ஜிமிக்கி ஆன்டிக்கில் ஒரு ஜிமிக்கி பிளாக் அண்ட் ஒயிட்டில் சூப்பராக இருந்துச்சு. ஆட்டி ஆட்டி பார்த்துட்டு இருந்தேன் அந்த ஜிமிக்கி நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்கிறதுனா, பசங்க ஆசையாக வாங்கி தரும்போதோ பரவாயில்ல, நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி எங்கள் டியூஷன் பசங்க வந்து ஒரு 3 to 4 இயர்ஸாக டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வரும். இந்த தடவை யூடியூப் சேனலுக்கு தான் நான் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 20 பசங்கள்லாம் கேக் போட்டு 2 கேக் வெட்டினாங்க. ஐஸ்கிரீம் கேக் தனியாக வெட்டினாங்க, நார்மல் கேக் தனியாக வெட்டினாங்க. சீரியஸாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே விலாக் முடிஞ்சிருச்சு. யாருக்கெல்லாம் இந்த சேனல் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய் பாய்.